இப்போ என்ன எதுக்காக 1ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்கன்னா, உங்களுக்கு 1ஆம் தேதிக்கு மம்தா அவர்கள் வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க அதுக்கு சொல்லியிருக்கிற காரணம், எங்கள் இதில் 7ஆம் கட்ட தேர்தல் நடக்குது, நான் அதை பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இவங்க ஜெயிக்கவும் போகிறதில்ல, இதுக்கு நம்ம ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ண, அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணின்னு சொன்னால், ஏன்னா ஸ்டாலின் போகணுங்க, இண்டி கூட்டணிக்கு போகணுங்க. ஐயா, உங்கள் கேரளாவில் இருக்கிற இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ராசிய இந்த அணையை உடச்சிட்டு புது அணை கட்டணுன்றாங்க. இப்போ அது தவிர சிலந்தி அணைன்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பணையை கட்டுறாங்க. இதை நிறுத்துங்கன்னு கேட்பாரா? அப்புறம் எதுங்க நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க? உங்கள் கூட்டணியில் இருந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் அடிமையா? இன்னும் சொல்ல போனால், ஸோ தமிழர் நலத்திற்கு எதிராக இண்டி கூட்டணி இருக்குது. இண்டி கூட்டணியை மக்கள் தேர்ந்தெடுக்க போவதில்லை. 6 கட்ட தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சு. எனவே மக்கள் தெளிவாக இருக்காங்க. இண்டி கூட்டணின்னா மீட்டிங், ஈட்டிங், பார்ட்டி, எண்டிங் தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ மாத்திரம் இல்லை, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் அந்த சனாதன வழக்கில் அவரை எதிர்த்து உச்சநீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமே கொஞ்சம் அடங்கி போயிட்டார். அப்போ எனக்கு வந்த செய்திகள், நான் பேசாமல் சினிமா எடுக்கிறேன், ஒரு வருஷத்துக்குள்ளே 30,000 கோடி சம்பாதிச்சார்னு சொல்லி திரு பிடிஆர் அவர்கள் ஆடியோ வந்த மாதிரி, அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒதுங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்தாராம். உதயநிதி அவர்கள் மீது அவர் ஓத்தை மீறிட்டார் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தீர்ப்பு கொடுத்தால், அவர் 6 ஆண்டுகள் தண்டனை கொடுத்தால், அந்த 2 வருடத்துக்கு மேலே போனால் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு மேலே இது வந்துச்சுன்னா 6 ஆண்டுகள் அவருக்கு எலெக்ஷனில் கூட கலந்துக்க முடியாது. ஓத்த மீறினார்னா டிஃப்ரான்ச்சைஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் நினைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இண்டி கூட்டணி சார்பாக அனைத்து கட்சி தலைவர்கள் ஜூன் 1ஆம் தேதி மீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் மம்தா பானர்ஜி மட்டும் கலந்துக்கல. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ என்ன எதுக்காக 1ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்கன்னா, உங்களுக்கு 1ஆம் தேதிக்கு மம்தா அவர்கள் வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க அதுக்கு சொல்லியிருக்கிற காரணம், எங்கள் இதில் 7ஆம் கட்ட தேர்தல் நடக்குது, நான் அதை பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இவங்க ஜெயிக்கவும் போகிறதில்ல, இதுக்கு நம்ம ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ண, அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணின்னு சொன்னால், ஏன்னா பிரதமர் வேட்பாளரை சொன்னால் தான் எங்கள் பிரதமர் மோடி, எங்கள் பிரதமர் ராகுல் அப்படின்னு சொன்னால் தான் போட்டி. ஏன்னா அதிமுக சென்ற தேர்தலில் திமுக 2014 ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. திமுக அந்த தேர்தலில் 23% வாங்குச்சு. பாஜக 19.58 கூட்டணியில் அவங்க கூட்டணி மோடியா லேடியான்னு கொண்டு போகணும். ஆனால் அவங்க 2 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ இவங்க கூட்டணியில் முஸ்லீம் கட்சிகள் மற்றும் சில கட்சிகள், தலித் கட்சிகள்லாம் சேர்ந்து கூட இவங்களால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அதே மாதிரி மோடி எதிர்ப்பலையில் சென்ற தேர்தலையும் வரல. ஸோ இப்போ ஒரு தலைவர் இல்லாமல், அதனால தான் இந்தியாவை காப்பாற்றுன்னு சொல்லி ஸ்டாலின் போட்டார். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ராகுல் காந்தி போட்டியிடுற வயநாட்டுக்கு கூட இவரை பிரச்சாரத்துக்கு விடல. ஏன்னா வயநாட்டுக்கு போனால் ராகுல் காந்திக்கு ஆதரிச்சா அன்னி ராஜாவை எதிர்க்கிறாங்க. கர்நாடகத்தில் கூட பிரச்சாரத்துக்கு போகல. இப்போ இண்டி கூட்டணிங்கிறது நிஜமாக இருக்கா? இவர் சரிங்க, எனக்கு ஸ்டாலின் போகணுங்க, இண்டி கூட்டணிக்கு போகணுங்க. ஐயா, உங்கள் கேரளாவில் இருக்கிற இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ராசிய இந்த அணையை உடச்சிட்டு புது அணை கட்டணுன்றாங்க. இப்போ அது தவிர சிலந்தி அணைன்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பணையை கட்டுறாங்க. இதை நிறுத்துங்கன்னு கேட்பாரா? அப்புறம் எதுங்க நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க? உங்கள் கூட்டணியில் இருந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் அடிமையா? இன்னும் சொல்ல போனால் 2 கம்யூனிஸ்ட்டும் போன தடவை 5 சீட்டு தாங்க ஜெயிச்சுது. 5ல் 4 தமிழ்நாடு கொடுத்தது. அந்த 4 சீட்டு மாத்திரம் இல்லாமல் 25 கோடியை வேற கொடுத்தாரு திமுக. இது அவர் ஒயிட்டில் காட்டிட்டு அவங்க வருமானத்துறை அறிக்கையில் கொடுக்குற வரைக்கும் கம்யூனிஸ்ட் அதை வெளியில் சொல்லலை. சிபிஐக்கு 15 கோடியும் சிபிஎம்முக்கு 10 கோடியும் கொடுத்ததாக, அது தவிர ஒரு 15 கோடியும் என்னமோ கொங்கு நாடு தமிழர் கட்சி கொடுத்ததாக அவங்க ஒயிட்டில் கொடுக்குற வரைக்கும் இவங்கெல்லாம் சொல்லலை. இவங்க தேர்தல் பத்திரத்தை பற்றி சொல்லுவாங்க. உங்கள் கட்சிக்கு நீங்கள் செக்கில் வாங்கின கணக்கை கூட காட்டலை. இப்போ பணம் கொடுத்து சீட்டை ஜெயிக்க வச்சிங்க. கேரளாவில் ஒரே ஒரு சீட் ஜெயிச்சாங்க. மேற்கு வங்காளத்தில் 33 வருஷம் ஆட்சி பண்ண இடத்துல ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. இதுதான் இன்றைக்கி கேரள மக்களுடைய கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை. ஸோ தமிழர் நலத்திற்கு எதிராக இண்டி கூட்டணி இருக்குது. இண்டி கூட்டணியை மக்கள் தேர்ந்தெடுக்க போவதில்லை. 6 கட்ட தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சு. 6 கட்டத்தில் எனக்கு வர்ற கணிப்புப்படி பிஜேபி தனியாக 275லேருந்து 280, என்டிஏ கூட்டணி 320லேருந்து 330 வந்திருக்கு. அடுத்த 57ல் பிஜேபி தனியாக 35லேருந்து 40, அவங்க இன்னொரு 15 வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ 370
லட்சத்தை தொடக்கூடும். நம்ம முன்னாடியே கணிப்பு போட்டிருக்கோம், 2.5 லட்சத்தை தாண்டி போயிருக்கு. நீங்கள் அதுக்கு திமுக மன்னிக்கவும் இடங்களோ ஏதோ ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்க, அந்த இதில் நம்ம ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருக்கோம். அதில் இது பிஜேபி இப்போ தனியாக 320லேருந்து 330, என்டிஏ 370, கிட்டத்தட்ட அது அப்படியே நடந்திருக்கிறது அப்படின்னு எனக்கு வட இந்தியாவிலேருந்து வர செய்திகள் நேற்று கூட என்டிடிவியில் 6ஆம் கட்டம் எப்படி இருக்குன்னு வந்திருக்கு, இது சொல்லியிருக்கு. எனவே மக்கள் தெளிவாக இருக்காங்க. இண்டி கூட்டணின்னா மீட்டிங், ஈட்டிங், பார்ட்டி, எண்டிங் தான் இப்போ சொல்லுவாங்க. அதனால் அவங்க கூடி கலந்துக்கலாம். இப்போ இந்திய கூட்டணி 2024 இந்த தேர்தல் வரைக்கும் கடந்தாச்சு. 2029 மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் வரும். அப்போது காங்கிரஸ் இந்த கூட்டணியில் தலைமை தாங்குமா, இல்லை வேற எந்த கூட்டணிக்கு, எந்த கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்கும்? சார் இன்றைக்குமே இப்போ பாரதிய ஜனதா எதிர்த்து ஒரு கூட்டணி கண்டிப்பாக அலைன்ஸ் வந்தே ஆகணும். அப்போது அதாவது இந்தியா முழுக்க ஓட்டு இருக்கான்னா, இப்போ கும்மிடிப்பூண்டி தாண்டினா அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ தெரியாது. இப்போ மம்தா இங்கே வந்து நின்னா, மம்தா வந்து சென்ற கிட்டத்தட்ட 2014 எலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரட்டை இலை முழுக்க நின்று 37 சீட்டு ஜெயித்தாங்க. காங்கிரஸ் 44, 3வது பெரிய கட்சியாக அதிமுக வந்துச்சு. ஆனால் 3வது பெரிய கட்சினாலும் தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளியில் ஒன்றும் ஓட்டு வாங்க முடியாது. மீறி அதிகமாக போனீங்கன்னா பார்டரில் பெங்களூரில் ஒரு வேட்பாளர் நிறுத்தலாம், பட் ஜெயிக்க முடியாது. கேரளாலேயோ பெங்களூர்லையோ நிறுத்தலாம். நீங்கள் அது மாதிரி மம்தா வந்து அதை தாண்டி எங்கேயும் நிற்க முடியாது. ஆம் ஆத்மி கட்சி வந்து மொத்தமே 22 சீட்டில் தான் நிற்கிறாங்க. ஐ மீன் 7 சீட்டு இது டெல்லியில் 4 தான் நிற்கிறாங்க கூட்டணியில். இதில் 13 சீட்டில் நிற்கிறாங்க. 13 4 17, கோவாவில் 1, குஜராத்தில் இன்னும் 1, மொத்தமே 22 சீட்டில் தான் நிற்கிறாங்க. ஸோ இவங்க யாருமே 40 சீட்டு தாண்டி நிற்க மாட்டாங்க. இது 1984 காங்கிரஸ் 45% ஓட்டை வாங்குச்சு. அதாவது இந்திரா காந்தியுடைய மரணத்துக்கு அப்புறம். சென்ற தேர்தலில் அது 19% வாங்கி. என்னை பொறுத்தவரை நல்ல எதிர்க்கட்சி இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த மாநில கட்சிகள் அவசியம் இல்லை. இந்தியா முழுக்க 2 கட்சி இருக்கணும். ஸோ 2 பேருமே வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். இவன் வந்தால் அரசியல் இதை சட்டத்தை உடைச்சிருவான், தேர்தல் நடக்காது, இந்த மாதிரி வெறுப்பு அரசியல், போலியான மோசடியை விட்டுட்டு நாங்கள் வந்தால் இதை செய்வோம், இந்த இலவசங்களை விட்டுட்டு அவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 கட்சி மோதணும். இன்னைக்கும் ஐ மீன் உங்களுக்கு மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவில் கூட கூட்டணி இருக்குது, ராஜஸ்தான், குஜராத், இந்த மாதிரி ஒரிசாவில் எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியாக 3வது இருக்குது. ஓகே, இப்போ பீகார் ஐ மீன் இதில் மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்டருந்து பிரிஞ்சு போகிறது தான் சரத் பவார் கட்சி. மம்தா காந்தியிட்ட அங்கேருந்து பிரிஞ்சவங்க தான். நீங்கள் அங்கே கட்சிக்குள்ளேயே சர்வாதிகாரம் பண்ணதுனால தான் பிரிஞ்சுட்டாங்க. காங்கிரஸை அழித்து நான் வளரணுங்கிறவங்க தான் மற்ற எதிர்கட்சிகள். ஏன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இண்டி கூட்டணியில் இல்லைன்னு சொன்னாலும் ஜெகன்மோகன் ரெட்டியும் அவருக்கு வாய்ப்பு தரல. ஒய்எஸ்ஆர் செத்து போனோடனே, சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி இறந்து போனோடனே இவருக்கு வாய்ப்பு தரலன்னு தான் வெளியில் வந்தார். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து காங்கிரஸ் பலமாகணும், மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும் தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா நீங்கள் வந்து மாநில கட்சின்னு வந்துடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம அண்ணன் திருமாவளவன் இங்கே வந்து பெங்களூரில் போய் போராடுறப்ப கேட்குறாங்க, மேகதாது அணையை வந்து கட்டணும்னு சொல்கிறாங்களே, உங்கள் நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற விசிகா கட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம், கர்நாடக விசிகா எதிர்க்கும். அப்போ நீங்கள் எதுக்கு ஆட்சி நடத்தணும்? அப்போ தமிழ் தேசியம் என்றால் தனித்தமிழ்நாடு அடைவது தான் கடைசி விருப்பமாக இருக்கும்னு இவரே பிரிவினைவாதமும் பேசியிருக்கார். அந்த வீடியோவும் இருக்குது. என்றைக்குமே தனி தமிழ்நாடு வர முடியாது. தமிழ்நாடுங்கிற மாநிலமே கூட முழுமையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டமைப்பு. ஆனால் மாநிலங்கள் எப்படி இருக்கணுங்கிறத மத்திய அரசு தான் தீர்மானிக்க முடியும். சட்டசபை தீர்மானம் போட்டு அனுப்பலாம், அதை நிராகரிக்கலாம், சட்டசபை தீர்மானம் இல்லாமலையும் பண்ணலாம். அதை வந்து காஷ்மீர் தீர்மானத்தில் காஷ்மீரில் மாநிலமாக இருந்ததை பிரித்தப்போ மிக தெளிவாக கூறிட்டாங்க. ஆந்திராவில் சட்டசபை பாஸ் பண்ணாமல் தான் தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிஞ்சுது. ஸோ ஒரே மொழி பேசுகிற ஆந்திரா தெலுங்கானம் பிரிஞ்சுது. எனவே நமக்கு இந்தியாங்கிறது தான் முக்கியம். இது உடனே இது என்னுடைய கருத்து, நான் ஒன்று பாஜக ஆதரவாளர்னு சொல்ல வேண்டாம். சங்கத்தமிழ் இலக்கியத்தில் வடக்கே இமயம், தெற்கே குமரி, 2 பக்கமும் கடல் அப்படின்னு தான் கிட்டத்தட்ட 7-8 பாட்டில் சங்க இலக்கியத்தில் இருக்குது. எனவே இந்த இந்தியா தான், இந்த இந்தியா என்பது பாரத புண்ணிய பூமிங்கிற இறைவன் இங்கே திருவிளையாடல் செய்த புண்ணிய பகுதி. இதோடைய ஒற்றுமையை காப்பாற்றணும். இந்த இண்டி கூட்டணி, மாநில கட்சி அப்படிங்கிறதெல்லாம் ஈடுபடாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வந்து போட்டி போட்டால் அங்கே சிங்கை ராமச்சந்திரன் அதிமுக நிற்கிறார், அவர் கரூர்காரர் அப்படிங்கிறாரு. அவர் எதுக்கு வெளியூர்காரர் இங்கே தேர்ந்தெடுக்கிறீங்கன்றாரு. ஆனால் அதே தூத்துக்குடியில் கனிமொழி நிற்கிறாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே அவருடைய அம்மா ஜாதி ஜாஸ்தின்னு அது ஒன்றுன்னா எதுக்காக ராஜா அவர் வெற்றி பெற்ற பெரம்பலூர்லேருந்து கொண்டு போய் நிற்காங்க? ஏன்னா ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் ஜாதிக்காரர் நிறுத்த மாட்டோம், எங்கள் திராவிட பண்ணையாரியத்தில் அது அலௌடு இல்லை அப்படிங்கிறது தானே அதோடைய அர்த்தம்.
நீங்கள் அதை சனாதனம்னு சொல்கிறீங்க. அதுக்கு பேர் பொது தொகுதியில் யார் வேணாலும் நிற்கலாம். நானோ நீங்களோ, நீங்கள் இப்போ இது இடை ஜெனரல் ஜாதின்னு நான் எடுத்துக்கிறேன். நீங்களோ போய் ஒரு இதில் திருவள்ளூர்லேயோ இல்லாட்டி இதுலேயோ நிற்க முடியாது. ஏன் திரு கருணாநிதி அவர்கள் திருவாரூரில் பல காலம் நிற்கல. ஏன்னால் அப்போ பழைய தொகுதி அது முன்னாடி வேறு பேரில் இருந்து திருவாரூர்னு அப்புறம் உருவாச்சு. அப்பெல்லாம் அது தனி தொகுதியாக இருந்தது. கடைசி தேர்தலில் அவர் திருவாரூரில் நின்ன காரணமே நான் என் சொந்த ஊரில் ஜெயிக்கணும்னு போய் நின்று இருக்கார். அவர் ஒரு முறை கூட தோற்கலை. அவருடைய ரெக்கார்ட் நான் அதெல்லாம் இப்போ உண்மைகள் சொல்லணும். தோத்துடுவோன்னு பயந்துட்டு 1000 விளக்குலேருந்து அண்ணா நகர் போய், அண்ணா நகர்லேருந்து துறைமுகம் போய், சேப்பாக்கம் போய் பல தடவை மாறி இருக்கார். ஆனால் எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருக்கார். அதே திரு ஸ்டாலின் அவர்கள் 1000 விளக்கில் தோத்துருக்கார். அவருக்கு இருக்கிறதுலையே சேஃபான சீட்டுன்னு சொல்லிட்டு தான் குளத்தூரில் போனார். அதில் 30,000 லீடில் திரு இளங்கோவன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் அதுக்கு முன்னாடி ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு சென்னையிலே மிக அதிகமான ஓட்டு இருக்குங்கிறதுக்காக தான் போனார். இவங்க எல்லாம் அந்த திராவிட பண்ணையாரியத்தில் பண்ணையாரியர் தலைமை பண்ணையாருக்கு சேஃபான சீட்டை கொடுக்கணும் தான் அங்கே போகிறாங்க. அதே மாதிரி 1000 விளக்கில் நின்னா கூட ஃபைட் இருக்குன்னு தான் சேப்பாக்கில் போனார். ஏன்னா சேப்பாக் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% முஸ்லீம் ஓட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே இது ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட உங்களுக்கு தமிழகத்தில் காங்கிரஸோ திமுகவோ மற்ற கூட்டணி போடல, முஸ்லீம் லீக் தவிர. குஜராத்தில் ஒரு முஸ்லீம் கிடையாது. மகாராஷ்டிராவில் 3 அந்த அவங்க மகாயுதிம் அங்கே இந்தி கூட்டணின்னு சொல்லாமல் மகாயுதிம் அங்கே பெரிய கூட்டணி, அவர்கள்லையும் ஒருத்தர் கூட வேட்பாளர் போடல. பல மாநிலங்களில் காங்கிரஸில் வேட்பாளர்கள் கிடையாது. இந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதம் வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதியோட அரசியல் ஆக்டிவிட்டிஸ் எங்கேயுமே தென்படலை, அமைதியாகவே இருக்காரு. இப்போ மாத்திரம் இல்லை, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் அந்த சனாதன வழக்கில் அவரை எதிர்த்து உச்சநீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமே கொஞ்சம் அடங்கி போயிட்டார். அப்போ எனக்கு வந்த செய்திகள், நான் பேசாமல் சினிமா எடுக்கிறேன், ஒரு வருஷத்துக்குள்ளே 30,000 கோடி சம்பாதிச்சார்னு சொல்லி திரு பிடிஆர் அவர்கள் ஆடியோ வந்த மாதிரி அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒதுங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் இல்லை தேர்தல் வரைக்கும் நீ கண்டிப்பாக இருந்தானுன்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை அப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் எனக்கு தலைமை பதவி அஷ்யூர் பண்ணணும். ஆரம்பத்தில் உதவி முதலமைச்சரும் அதற்கு பிறகு இப்போ தலைமை பதவியும் அட்லீஸ்ட் 2026 இல்லை சில மூத்த பத்திரிகையாளர்லாம் எலெக்ஷனை கலைச்சிட்டு கூட எலெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு இருக்கார் திரு டெல்லி ராஜகோபால். நீங்கள் உங்களுடைய காணொலியிலேயே சொல்லியிருக்கார். அப்படின்னா அதில் இவரை முன்னிறுத்தணும்னு ஒரு கண்டிஷனில் தொடர்றேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த சனாதன வழக்கை கொண்டு சென்றால் முறையாக, இன்றைக்கும் கூட சொல்கிறேங்க, அந்த சனாதன வழக்காக இருக்கட்டும், அது இல்லாமல் பெண்களை இழிவுபடுத்தார்னு திரு சவுக்கு சங்கரப்ப ஜெயிலில் இருக்கார். பெண்களை இழிவுபடுத்தி பேசினார் குஷ்பு போன்றவர்களைன்னு சொல்லிட்டு சைதை சாதிக்குங்கிறவரை எதிர்த்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமனில் போய் டெல்லியில் போய் அவர் போய் அங்கே மன்னிப்பு கேட்டு வந்தார். ஆனால் இங்கே வழக்கு எஃப்ஐஆர் போடல. இப்போ எதுக்கு அப்போ சவுக்கு மேலே மாத்திரம் போடுறீங்க? இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் பேசினது அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு கீழ்த்தரமாக பேசினார், கட்சியை விட்டு நீங்க ஆனால் எஃப்ஐஆர் போடல. இப்போ உங்கள் கட்சி சார்பாக ஆபாசமாக அருவருப்பாக கீழ்த்தரமாக பேசுனீங்கன்னா கேஸ் வராது. ஆனால் அவரே உங்கள் குடும்பத்தையோ உங்கள் கட்சியோ எதிர்த்து பேசினால் வழக்குகள் வரும்னா இது என்ன அர்த்தம்? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? மாரிதாஸ் பண்ணாங்க, கார்த்திக் கோபிநாத் பண்ணாங்க, திரு கிஷோர் கே சுவாமி பண்ணாங்க, பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்ணை கூட பண்ணாங்க, சவுக்கு, இன்னும் எத்தனையோ பேர் போயிட்டுருக்கு. அவர்கள் பேசியவை, அவர்கள் ட்வீட்டுகளில் எனக்கும் உடன்பாடு கிடையாது. ஆனால் 7 வருஷத்துக்கோ அதுக்கு அதிகமாக தண்டனை இருந்தால் மட்டுமே தான் கைது பண்ணணும். மற்றபடி வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுத்து தான் அரெஸ்ட் பண்ணணும். இதுதான் சட்டம். இப்போ எதுக்காக சைதை சாதிக்கு மேலே வழக்கு போடல? எதுக்காக சிவாஜி கிருஷ்ணன் பேரில் எஃப்ஐஆர் போடல? எதனால உதயநிதி மேரில் இன்றைக்கி வரைக்கும் வழக்கு போடல? உச்ச நீதிமன்றம் அவங்க தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு முன்னாடி திருமாவளவன் பேசியிருக்காருலாம் சொன்னார். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன நீங்கள் ஒரு மினிஸ்டர், நான் அனைவரையும் சமமாக பார்க்கும்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் உறுதிமொழியை மீறி நீங்கள் பேசியிருக்கீங்கன்னா உங்கள் பண்ணது தப்புன்னு அப்போ ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் போடல? ஓத்தை மீறினாருங்கிறது நீதிமன்றம் கூறிவிட்டால் அவர் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாமல் கூட போகலாங்க. ஏன் ராகுல் காந்தி இந்த தேர்தலில் நின்னது கூட தப்பான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது ராகுல் காந்தி 2 ஆண்டு பண்ணப்போ அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அது உச்சநீதிமன்றத்தை போய் ஸ்டே வாங்கினாங்க. அப்போ என்ன சொல்லி ஸ்டே வாங்கினாங்கன்னா, இன்னும் 6 மாதம்தான் இருக்குது அந்த வயநாட்டில், 6 மாதத்துக்கு எம்பியே இல்லாமல் போயிடுன்னா தேர்தல் வைக்க மாட்டாங்க, எம்பி இல்லாமல் ஆகிடக்கூடாது, இந்த ஒரு கண்டிஷனை மாத்திரம் பாருங்கள், அதனால இவர் டிஸ்குவாலிஃபிகேஷன் நிறுத்தணும். அப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு 2 வருஷ தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒருவர் கீழ்த்தரமாக பேசினார், இல்லை 2 பிரிவுக்கு எதிராக ஒரு பிரிவுக்கு எதிராக பேசினார், அதுதான் மெயின். அதில் ஒரு மோடி ஜாதிகள் அனைவரும் திருடர்கள்ங்கிற அர்த்தம்
ரத்தம் வர மாதிரி பேசினார். அதனால அதுக்கு உச்சப்பட்ட தண்டனையே வந்து ஒரு 2 வருடத்துக்கு மேலே தான். இவருக்கு உச்சக்கட்டண தண்டனை கொடுத்ததுனால தான் டிஸ்குவாலிஃபை. இப்போ இன்னொரு நீதிபதிகிட்ட போய் அது 1 வருஷம் குறைச்சிட்டா டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டார். அதனால உதயநிதி அவர்கள் மீது அவர் ஓத்தை மீறிட்டார் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தீர்ப்பு கொடுத்தால் அவர் 6 ஆண்டுகள் தண்டனை கொடுத்தால் அந்த 2 வருடத்துக்கு மேலே போனால் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு மேலே இது வந்துச்சுன்னா 6 ஆண்டுகள் அவர் எலெக்ஷனில் கூட கலந்துக்க முடியாது. ஓத்த மீறினார்னா டிஃப்ரான்ச்சைஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அதனால கிட்டத்தட்ட இவருக்கு அந்த மாதிரி ஒரு தடவை ஆச்சுன்னு இது மகாராஷ்டிரா சிவசேனாவுடைய இவருக்கு அது ஆச்சு. அவர் ஓட்டு கூட போட முடியாதுங்கிற நிலைமை சில காலத்துக்கு இருந்தது. உதயநிதியுடைய எதிர்காலம்ங்கிறது முறையாக வழக்கை கொண்டு சென்றால், ஏன்னா வழக்கை கொண்டு செல்றது வந்து தமிழக அரசு வக்கீல்கள் அவங்க தான் கேட்கணும். இப்போ நீங்கள் ஈவே ராமசாமியார் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிட்டா, அவர் பிள்ளையார் சிலையை உடைச்சேன்னு சொல்லிட்டு கேஸ் போகுது. தமிழரான வீரபத்ரன் செட்டியாருங்கிறவர் கீழ் நீதிமன்றத்தில் ஆரம்பித்து செஷன்ஸ் கோர்ட்டு, மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அதுக்கு மேலே சென்னை உயர் நீதிமன்றம், கடைசியாக உச்ச நீதிமன்றம். கீழெல்லாம் இவர் என்ன சொன்னார், நான் பிள்ளையார் உடைச்சேன்னு சொல்லல. இப்போ போர்டெல்லாம் வச்சது பிள்ளையார் உடைப்பு போராட்டம்னு அறிவிச்சாங்க. அங்கே எப்பயுமே ஒரு 50 பேர் 100 பேர், பெரியார் வந்தால் 100 பேர், மற்றவங்களாம் சேர்ந்தால் 10 பேர். ஆனால் 100 பேர் இருந்தால் 1 லட்சம்னு எழுதுவாங்க, 10 பேர் சேர்ந்தால் 1000 பேர்னு எழுதுவாங்க விடுதலையில் இன்றைக்கும். சரியா? இப்போ அந்த 100 பேர் வச்சு அவர் போராட்டம் பண்ணிட்டார். இந்த கேஸ் போட்ட உடனே நான் பிள்ளையாரை உடைக்கவில்லை, கடையில் விற்ற மண் பொம்மையை வாங்கி உடைத்தேன்னாரு. இதை ஏற்றுக்கிட்டு தமிழக நீதிமன்றங்கள் கொடுத்துச்சு. அங்கே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இப்போ பைபிள் மற்றும் குரான் அங்கே சீக்கியர்கள் அதிகம்ங்கிறதுனால டெல்லியில் குரு கிரந்த் சாஹிப் இந்த புத்தகங்களை யாராவது கிழித்தாலோ அல்லது கொளுத்தினாலோ இவை மத நிந்தனை என்ற அடிப்படையில் தண்டனை கொடுக்கப்படும். இவர் பிள்ளையாரை உடைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த வக்காலத்தில் தான் இப்படி சொல்லியிருக்காரு. இது சட்டப்படி தவறு. ஆனால் இவர் 4 வருடம் ஆகிவிட்டது. அதோட இன்னொன்று, அதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பில் அவர் 6 மாதம்னு சொல்லிட்டு கன்கரண்ட்டாக அவர் ஜெயிலில் இருந்திருக்கார். அப்போ அவருக்கு 80 வயசுக்கு மேலங்கிறதுனால இந்த வழக்கில் இவருக்கு தண்டனை வேண்டாம். மீண்டும் தொடர்ந்தால் இவர் கைது செய்து சட்ட நடவடிக்கைன்னு இது 56 தீர்ப்பு. இந்த தீர்ப்பை திரு வைரமுத்து வழக்கில் சொல்லி குவாஷ் பண்ணாமல் இருக்குது. இன்றைக்கும் அந்த தீர்ப்பு வேலிடாக இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இதன் அடிப்படையில் போனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறிக்கு ஆகக்கூடும் என்பது என்னுடைய பார்வை. ஆனால் தமிழக அரசு வழக்கு போடலாம், அதை எழுத்து கூட கண்டெம்ப்ட்னு கொண்டு போகலாங்கிறது என்னுடைய பார்வை. ஆனால் இதை வந்து இது எதிராக உங்களுக்கு அனுதாப பார்வை வரும், இவங்க இது அப்படிங்கிறதுனால போடாமல் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. ஜூன் 4க்கு பிறகு வடக்கு தெற்கு என்ற பேச்சே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. யாருக்காக சொல்லியிருக்கார், எதற்காக சொல்லியிருக்கார்? பெரிதாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நம்ம உதயநிதி இவங்கெல்லாம் வந்து இது ஈவே ராமன்னு இங்கே வந்து உங்களது செல்லாது. தெற்குலேயே பிஜேபி கம்மியாக ஜெயிக்குது. 4 மாநிலத்தில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கர்நாடகத்தில் முழு 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு. ஆனாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் பிஜேபி கம்மி அப்படிம்பாங்க. அதாவது தெற்குலேருந்து மேற்கு கூட நீங்கள் போகலாம். கிழக்கு ஒரிசா, பீகார் வரைக்கும், பீகாரில் கூட கூட்டணியில் தான் ஜெயிக்கிறாங்கன்பாங்க, வங்காளம். ஸோ ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலையே எடுத்துக்கோங்க. 2019 தேர்தலில் மொத்தம் இங்கே இருக்கிறது கர்நாடகா 28, கம்பைன்ட் ஆந்திரான்னு நான் எடுத்துக்கிறேன் 42, 28 42 70 சீட்டு, கேரளம் 20, உங்களுக்கு வந்து தமிழகம் 40, 60 70 130 சீட்டு. 130 சீட்டில் நம்பர் 1 கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். சென்ற முறை 26 சீட்டு கர்நாடகத்தில் அவங்க 25 சீட்டு தனியாகவும் 1 சீட்டு மாண்டியாவில் சுயேட்சை இவர்கள் ஆதரவு பெற்ற சுயேட்சை நடிகை சுமலதா ஜெயிச்சாங்க. ஸோ 26 சீட்டு கர்நாடகத்தில். உங்களுக்கு இதில் வந்து 4 சீட்டு, ஸோ 30 சீட்டு சவுத்தில் இருக்குது. சென்ற முறை கேரளாவில் 14 சீட்டு இவங்க ஜெயிச்சாங்க, காங்கிரஸ். தமிழகத்தில் 9 சீட்டு, பாண்டிச்சேரி உட்பட. ஸோ 14 9 23, இதில் 3 சீட்டு, அப்போ 26 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 30 சீட்டு. அப்போ யாருங்க பெரிய கட்சி? ஏற்கனவே இந்த முறை கர்நாடகத்தில் ஒரு 5-6 சீட்டுகள் குறையும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஆக்சுவல் சுச்சுவேஷனே சொல்லிடுறேன். 18லேருந்து 20 வரும். இந்த 6 சீட்டை கேரளமும் தமிழ்நாடும் கொடுக்க போகுது. ஆந்திரத்தில் 2லேருந்து 3 சீட்டு ஜெயிக்க போகிறாங்க இவங்க கூட்டணியிலேருந்து. தெலுங்கானாவில் ரொம்ப ஆதரவாக சொல்கிறாங்க 8லேருந்து 13ங்கிறாங்க. நான் 8லேருந்து 10ன்னு வச்சுக்கிறேன். 8 ஜெயிச்சா கூட இந்த முறை 35லேருந்து 40 சீட்டு ஜெயிக்க போகிறாங்க நம்பர் 1 கட்சி. திமுக 21 சீட்டில் தாங்க நிற்குது. எனவே ஆஸ் இட் இஸ் இது எதுவுமே நடக்க போகிறதில்லை.
ஆச்சா. நீங்கள் தெற்குக்கு நல்லது பண்ணுறது இது திராவிடம்னா தென்னிந்திய மண், திராவிடர்கள் தான் தண்ணி தரமாட்டேன்னு சண்டை போடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அங்கே மேகதாதுன்னு அணை கட்டுவேன்றாங்க, இவங்க இருக்கிற முல்லைப்பெரியாரை இடிக்கணும்னு சொல்கிறாங்க, சிலந்தி அணை கட்டணுன்றாங்க. தயவு செய்து இண்டி கூட்டணி கட்சிகள் சேர்ந்து தமிழகத்துக்கு நல்லது பண்ணுங்க. இவங்க எதுக்கு கூட்டம் சேர்றாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கைது பண்ணால் திருப்பி ஒன்று சேர்ந்து தடுக்கணும். ஏன்னா இவர் சொல்லிக்கிட்டு நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டிருக்காரு. புது பெஞ்சு கீழே வந்திருக்கு கேஜ்ரிவாலுக்கு. அவங்க ஏற்கனவே தலைமை நீதிபதி கீழே இருக்கிற பெஞ்சு நாங்கள் விசாரிக்க மாட்டோம்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தப்பவே நான் 2ஆம் தேதி வந்து சரணடைவேன் இருக்காரு. அந்த சரண் கண்டிஷன்லேயே அவர் இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாதுன்னு இருக்காரு. ஆனால் போய் பிரச்சாரம் பண்ண இடத்துலலாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு போட்டால் என்னை 2ஆம் தேதி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுவே அந்த மீறல் தான். எனவே அவர் இன்னொன்று சொல்லியிருக்கார், ஸ்டாலின் கைது செய்யப்படுவார், மம்தா கைது செய்யப்படுவார். இதை தடுக்கிறதுக்காகத்தான் இவங்க 1ஆம் தேதி கூட்டம் கூடுறாங்கன்னு பார்க்கலாம். சரி, சட்டம் தன் நடவடிக்கையை எடுக்கணும். மக்கள் இதெல்லாம் பார்க்கலைங்க. ஏன்னா 1998 99 தேர்தலையே தமிழ்நாட்டில் பிஜேபி இருந்த கூட்டணி பெரிய வெற்றிகள் பெற்றிருக்கு. அதனால இந்த பிரிவினை இவர்கள் மனசில் தான் இருக்குது. நடப்பு அரசுக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார்.